வணக்கம், வெல்கம் வைசூஸ் கிச்சன். வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. புதுசாக நம்மளோட சேனல் வீடியோஸ் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் வைசூஸ் கிச்சன். இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய காய்கறிகளை வச்சு சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 50 கிராம் போல் சின்ன வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது, ஒரு பாதி அளவு குடமிளகாய், அது கொஞ்சம் பெரிய பீஸாகவே நறுக்கியிருக்கேன். அதை எண்ணெயில் வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பல்லாரி கூட சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் இந்த சீசனில் நிறைய நாட்டு காய்கறிகள் கிடைக்கும். அதை வச்சு இந்த ரெசிபி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் முருங்கைக்காய் தொண்டுகள் சேர்த்துக்கலாம். இதை வந்து இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். முருங்கைக்காயை முதல்ல எண்ணெய் ஊற்றி தனியாக வதக்கி எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளாக இப்போ இந்த வேலைக்கு போகிறவங்க நேரம் இருக்காது, கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்திருக்கோம், சட்டுன்னு ஒரு குழம்பு வைக்கணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி செஞ்சுருவேன். ஆனால் அது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 2 தக்காளியை மிக்சியில் பேஸ்ட்டாக அடித்து உள்ளே சேர்த்துருக்கேன். மிக்சி ஜார் கழுவுன தண்ணியும் சேர்த்துருக்கேன். இல்லை தக்காளி எங்களுக்கு நறுக்கி போட்டால் தான் பிடிக்கும் அப்படின்னா வெங்காயம் தக்காளி வதக்கும் போது தக்காளியும் போட்டு நீங்கள் வதக்கிக்கலாம். சமையல் செய்கிறது எப்படினாலும் நம்மளோட இஷ்டம் தான். ஆனால் அதை சுவையாகவும் சாப்பிட்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி செஞ்சு கொடுக்குறதா நம்ம கைப்பக்குவோம். இப்போ அந்த தக்காளியில் ஊற்றுன தண்ணி அந்த சாரெல்லாம் வற்றி கொஞ்சம் தக்காளியும் நல்லா வெந்து பச்சை வாசனையெல்லாம் போய் கட்டியாக கொஞ்சம் கிரேவி மாதிரி வரும். அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் அப்பப்போ இடையிடையில் இதை நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த முருங்கைக்காய் கூட நாட்டு காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நாட்டுக்காய் அவரைக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயும் ஒரு 4 கத்திரிக்காய் கீரி போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளியில் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு. நல்லா ஒரு கிரேவி மாதிரி கட்டி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினால தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இப்போ வந்து ஒரு பாதி அளவு மாங்காய், அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன், இதை சேர்த்துக்கலாம். மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா அதிகமும் புளிக்காமல் இருக்கணும். ஒரு மீடியம் புளிப்பாக இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி மாங்காய் எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூள் அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தனித்தனியானாலும் மல்லி, வத்தப்பொடி, ஜீரகப்பொடி இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த குழம்புக்கு வந்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாய் தூள் தான் சூப்பராக இருக்கும். ஏன்னா அதில் தானே நம்ம கடலைப்பருப்பு, அப்புறம் வெந்தயம், கடுகு இதெல்லாமே சேர்ந்து, அரிசி எல்லாமே சேர்ந்து அரைச்சிருப்போம். சூப்பராக இருக்கும். இப்போ இந்த குழம்பு கொதிக்கிறதுக்கு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். இந்த குழம்புக்கு வந்து புளியெல்லாம் நான் ஊற்ற மாட்டேன். ஏன்னா மாங்காயிலே நமக்கு வந்து புளி இருக்கும். எனக்கு கொஞ்சம் புளியும் ஊற்றணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இல்லாட்டி மாங்காய் நிறையாவே போட்டிருக்கேன், புளி நிறையா ஊற்றினா பல்லு கூசுகிற மாதிரி இருக்கும். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டு இப்போ இதை வந்து மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே கொதிச்சுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு தீயை ரொம்ப ரொம்ப லோவாக குறைச்சி வச்சு ஒரு 5 நிமிஷம் இதை வந்து நல்லா கொதிக்க விட்டால் போதும். ஏன்னா முருங்கைக்காய் கொஞ்சம் எண்ணெயில் வதக்கும் போதே வெந்திருக்கும். ஆனால் எல்லாமே ஒரு கிரேவியாக நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கட்டியாகி வந்திருக்கும். இது தேங்காய் அரைச்சி ஊற்றணும்லாம் அவசியமே கிடையாது. தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றாமல் இப்படியே சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். நல்ல காரம், உப்பு, உரப்போட புளிப்போட செம்மையாக இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டு இதை தாளித்து விட்டுறலாம். வழக்கம் போல் நான் சொல்கிற மாதிரி ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் பரிமாறிக்கலாம். மல்லி இலை தூவிக்கலாம். செம்ம சூப்பரு. செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி. இது என்ன பெரிய வித்தையா, நாங்களாம் செய்வோமே அப்படிலாம் சொல்லாதீங்க. ஒரு சிலருக்கு டெய்லி என்ன குழம்பு வைக்கிறதுன்னு ஒரே யோசனையாக இருக்கும். இது ஜஸ்ட் இன்றைக்கி இதை வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு இதை நம்ம செய்யலாமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும்ல, அதுக்காக தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சூடான சாதத்தில் சாப்பிட்றதுக்கு சிறப்பாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இந்த குடமிளகாயெல்லாம் அல்சருக்கு பிடிக்காது, இருந்தாலும் இன்றைக்கி போட்டு செஞ்சுருக்கேன். ஆனால் செம்ம சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.